அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆண்டிப்பட்டியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்றைய தினம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி தேனி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டம். ஏற்கனவே நான் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற போது அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் நேரடியாக வந்து உங்களை சந்தித்து அப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கிவிட்டோம். இப்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று உங்களை எல்லாம் சந்தித்து வாக்கள் சேகரிப்பதற்காக வந்திருக்கின்றோம். இந்த எனக்கு முன்னாலே மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் டிடிவிஎல் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு ஆண்டிப்பட்டி நகரமே அதிருது. வர்ற வழியில மக்கள் வெள்ளத்தில் நீந்தி உங்களை வந்து சந்திச்சிருக்கிறோம். ஆக கிராமத்தில் சொல்லுவாங்க விளையும் பயிர். ஆக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய ஆரவாரமே சாட்சி. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற நம்முடைய கழக வேட்பாளர்கள் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் மரியாதைக்குரிய திரு எஸ்.சி.கே. ஜக்கையன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல போடி நாய்க்கு சட்டமன்ற தொகுதியில் திரு வி.டி. நாராயணசாமி அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திரு ஏ. லோகிராஜன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 3 தொகுதியில் நாம் கழக வேட்பாளரை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். 3 பேருக்கும் இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அந்த கட்சியின் சார்பாக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய போற்றுவதற்குரிய அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் பெரியகுளத்தினுடைய போட்டியிடுகின்றார் டாக்டர் கே. கதிர்காமு அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சின்னம்? குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். கழக வேட்பாளருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களிங்கள். கூட்டணி வேட்பாளருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இந்த 4 வேட்பாளரை வெற்றி பெற செய்து தேனி மாவட்டம் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா என்ற அந்த இருவரும் தலைவருடைய ஆசியோடு 4 பேர் வெற்றி பெற்று தேனி மாவட்டம் அதிமுக கோட்டை நிரூபிங்களா? இன்றைய தினம் இங்க நம்முடைய தேனி மாவட்டம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருது முல்லை பெரியார் அணை. இன்றைக்கு நான் ஒரு விவசாயி, உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கே நான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த விவசாய தொழில் என்பது ஒரு கடினமான தொழில். விவசாயி தொழிலாளி இரண்டும் 2 கண்ணை போன்றது. ஆக இந்த 2 ஜீவன்களும் இரவென்றும் பகலென்றும் மழை என்றும் வெயிலையும் பாராம ரத்தத்தை வியர்வியா மண்ணிலே உழைத்து மக்களுக்கு உணவு கொடுக்கின்றவர் விவசாயி தொழிலாளி. அப்படி இந்த தொழில் ஏற்றம் பெற வேண்டும், தொழிலை ஈடுபட்டுகின்ற மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலைவருடைய லட்சியம். அந்த லட்சியத்தை அதிமுக அரசு நிறைவேற்றி வந்தது. பல்வேறு திட்டங்கள். முல்லை பெரியார் அணை அம்மா இருக்கும் போதே சட்ட போராட்டம் நடத்தினாங்க. 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தப்பட்டது. அணையை பலப்படுத்தின பிறகு 142 152 அடியாக அந்த நீரினுடைய அளவை உயர்த்தலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அணையை பலப்படுத்த நாம் நடவடிக்கை எடுத்தோம். அதற்காக டெண்டர் விட்டோம். 8 கோடி ரூபாய் டெண்டர் விட்டு பணியை துவக்கணும்.
அந்த அணையின் கரை ஓரமாக இருக்கிற மரங்களை வெட்டுகின்ற பொழுது கேரள அரசு நம்முடைய அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க. அதோட கட்டுமான பொருட்கள் கொண்டு போக வேணும். ஒன்னா அங்க இருக்கிற படகின் மூலமாக கொண்டு போக வேண்டும், இல்ல வனத்துறையின் மூலமாக கொண்டு போக வேண்டும். ஆக கட்டுமான பொருட்கள் கொண்டு போவதற்கு கேரள அரசு அனுமதிக்கல. அதனால முழுமையான பணி செய்ய முடியல. இருந்தாலும் நான் தொடர்ந்து கேரள அரசோட பேச்சுவார்த்தை நடத்தினேன். மரியாதைக்குரிய அங்க இருக்கின்ற முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து எங்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள், 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதாரம் இந்த நீர், உடலுக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயத்துக்கு நீர் முக்கியம். அப்படிப்பட்ட தண்ணீரை எங்களுடைய மக்களுக்கு தடையில்லாமல் கொடுக்க வேண்டும். அந்த அணையை பலப்படுத்த வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நாங்கள் பணி செய்ய இந்த கேரள அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம். பரிசீலிக்கலாம் சொன்னாரு. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்துவிட்டது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திமுக இன்று இதெல்லாம் கம்யூனிஸ்டோட கூட்டணியில் இருக்குது. திமுக கம்யூனிஸ்டோட கூட்டணி இருக்குது. இதுவரை இன்றைய முதலமைச்சர் எங்க இருக்கின்ற விவசாய மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக கேரளா செல்லல. அங்க இருக்கின்ற முதலமைச்சரை பார்க்கல. பார்த்து பேசி இருந்தா நமக்கு இந்த அணையை பராமரிச்சு 142 152 அடி உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி உயர்த்திருக்கலாம். செஞ்சாரா? கூட்டணி வேணும். அதன் மூலமா ஆட்சி பிடிக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். இங்க இருக்கின்ற விவசாயிகள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. கூட்டணி வைத்திருக்கின்றீர்களே, உங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் கேரளாவில் ஆண்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைத்திருந்தால் இந்த பேச குறுக்கு பேசுறீங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் நினைத்திருந்தால் விவசாய பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று மனதில் எண்ணம் தோன்றி இருந்தா உடனடியாக இன்னைக்கு கேரளா முதலமைச்சரோட தொடர்பு கொண்டு பேசி இதற்கு தீர்வு கண்டிருக்கலாம். செஞ்சாரா? விவசாயிகளை புறக்கணித்த முதலமைச்சர் மீண்டும் வேணுமா? சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு பிரச்சனை நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கேரள அரசு அங்கே பக்கத்தில் ஒரு அணை கட்டணும் இன்றைக்கு குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அதிமுக அரசு இருக்கின்ற வரை உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக அதுக்கெல்லாம் நாம இடம் கொடுக்காம நிராகரிச்சுட்டு வந்தோம். இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த முல்லை பெரியார் அணையை பற்றி சிந்திக்கவும் இல்லை, அதற்கு தேவையான நடவடிக்கையும் எடுக்கல. அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு டெண்டர் விடப்பட்ட பணியை உண்மையிலேயே இந்த தேனி மாவட்ட மக்கள் அக்கறை இருந்தால், 5 மாவட்ட மக்கள் அக்கறை இருந்தால் நாங்கள் கொண்டு வந்த அந்த பராமரிப்பு திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு 152 அடி உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி நீருடைய அளவை உயர்த்தி இருக்கலாம். செஞ்சாரா? அப்படிப்பட்டவருக்கு ஓட்டு போடலாமா? அவர் முதலமைச்சர் ஆக்க விடலாமா? இன்றைய தினம் எங்கே அம்மா இருக்கின்ற பொழுது பெண்ணிக்கு அணை கட்டினார். எங்கேயோ இருந்து வெளிநாட்டுக்கார் ஒருவர் வந்து நம்முடைய மாவட்ட மக்கள் மீது பாசம் கொண்டு அவர் தன்னுடைய சொந்த பணத்தில் அணை கட்டினார். அவருக்கு மாண்புக அம்மா அவர்கள் மணிமண்டபம் கட்டி கௌரவித்தார்கள். இந்த திமுக காரரு வெளிநாடு போய் அங்க சிலை திறப்பதா சொல்லி அதுக்குண்டான பணத்தை கட்டாம புறக்கணிச்ச முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தேர்தல் வந்துட்டா ஸ்டாலினுக்கு லாபம் வந்துடும். இந்திய எதிர்ப்பு, மொழி கொள்கை, மாநில உரிமை, எதையாவது ஸ்டாலின் செஞ்சிருக்காரா? எப்ப இந்திய எதிர்ப்பு வந்தது? மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே காங்கிரஸ் ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது. அப்படிதான் அப்பதான வந்தது. யாரால் வந்தது? காங்கிரஸால் வந்தது. இப்ப யாரோட கூட்டணி? காங்கிரஸோட கூட்டணி. சந்தர்ப்பவாத கட்சி திமுக கட்சி. இந்த கட்சி மீண்டும் நாட்டை ஆள வேண்டுமா? ஆக காலத்துக்கு ஏற்றவாறு
தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார். கிராமத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், இந்த பச்சோந்தி இருக்கு தெரியுங்களா, அடிக்கடி நிறம் மாறும். அது கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறம் மாறும். ஆனா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவ்வப்போது உடனுக்குடன் நிறம் மாறுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் எப்பொழுது பார்த்தாலும் கொள்கை கொள்ளைகிறார். இவரு கொள்கை பிடிப்புள்ள கட்சி தலைவரா. அப்படின்னா திமுகவும் காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுகவும் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுகவும் விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கையா? ஏங்க இங்க ஒத்த கொள்கை ஒன்று சொல்லி நாட்டு மக்கள் ஏமாற்றுறாங்க. அப்படி ஒரே கொள்கையா இருந்தா எதுக்கு தனித்தனி கட்சி? ஒரே கட்சியா இருந்துடலாமே. ஆனா பாண்டிச்சேரியில எதிர்த்து போட்டிடுறாங்க, கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிர்த்து போட்டிடுறது. அப்போ ஒத்த கொள்கையுடைய கட்சியா? நாட்டு மக்களை ஏமாற்றுறாங்கல்ல. தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமா பேசி பொய்யான செய்தியை சொல்லி வாக்கு கேட்கின்ற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? அப்புறம் இன்னொருத்தர் இருந்தார், யாருன்னு தெரியும், இந்த மண்ணிலே இருந்தவர், வேறு பக்கம் சென்று விட்டார். யாருன்னு தெரியுமில்ல? உண்மையிலேயே நான் அவரை பேசல, நம்ம விட்டு போயிட்டாரு. எங்க இருந்தாலும் வாழ்க. அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய கிராமத்தில் இருக்கிற அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள், கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவருடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்கின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 3000 பேர் இன்றைக்கு அரசு பள்ளி படித்த ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி கிடைச்சிருக்குது. அந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்கள் அத்தனை பேர் ஏழைகள், விவசாயி தொழிலாளி, கூலி தொழிலாளி, விவசாயி நடுத்தர குடும்பத்தில் பிறந்த மாணவர் தான் அரசு பள்ளி படித்தார்கள். அந்த மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல. என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவ மாணவிக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்ற உத்தரவை போட்டு ₹1 செலவு இல்லாம இன்னைக்கு அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க செஞ்சிருக்குது. இப்படி இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.